உலக சினிமா திரைப்படங்கள்ல என்ன ஃபிலிம் எல்லாம் பெஸ்ட்டாக வந்திருக்கோ அது உங்களுக்கு பரிந்துரை பண்ணுற ப்ரோக்ராம் தான் இது. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் 1980 வெளியான த ஷைனிங். இந்த படத்தோட இயக்குனர் ஸ்டான்லி குப்ரிக், இந்த படத்தோட ஹீரோ ஜாக் நிக்கோல்சன். இந்த ஷைனிங்ன்ற டைட்டில் எதோட மீனிங்னா டெலிபத்தியோட மீனிங். நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஃபோன்லேயோ இல்லை கான்வர்சேஷன் மூலமாகவோ நம்ம தெரிவிக்காம நம்ம மனசில் நினைக்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் டெலிபத்தி. அதுதான் இந்த படத்தோட டைட்டில் குறிக்குது. இந்த படத்தோட தீம் என்னன்னா நம்ம மனசு உள்ள இருக்கிற உள்ளுணர்வோட பிரதிபலிப்பை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட தீமாக இருக்குது. அதனால தான் இந்த படத்தில் நிறைய இடத்துல குறியீடாக கண்ணாடி இருக்கும். கண்ணாடி எதோட குறியீடுனா உங்கள் மனசில் இருக்க உள்ளுணர்வோட குறியீடாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த படத்தில் ஸ்டான்லி குப்ரிக் ரெட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பார். ரெட் கலர் நெகட்டிவ் சைடில் எதை குறிக்குதுன்னா மன அழுத்தத்தை குறிக்குது. இந்த படம் முழுவதும் நெகட்டிவ் எனர்ஜியை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதனால் நெகட்டிவ் சைடில் மன அழுத்தத்தை இண்டிகேட் பண்ணுற ரெட் கலரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஐகானிக் சீன் என்னன்னா ஜாக் நிக்கோல்சன் ஒரு டோரை வந்து உடைப்பார் கிளைமேக்ஸில். அதுதான் இந்த படத்தோட ஐகானிக் சீன். இந்த சீன் எடுக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. ஜாக் நிக்கோல்சன் கிட்டத்தட்ட 60 டோரை வந்து உடைச்சாரு. த ஷைனிங்ன்ற படம் உலகத்திலே சிறந்த ஆரர் படத்தில் முதல்ல இருக்கு. இந்த படத்தை தனியாக பார்க்குறவங்களுக்கு உடம்புல இருந்து 110 கேலரி வந்து குறையும். இந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் இந்த படத்தை ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாலும் விமர்சனங்கள் ரீதியாக இந்த படம் ஒரு தோல்வியான படங்கள் தான். ராஜி அவார்டில் ஒஸ்ட் டைரக்டர்ன்ற கேட்டகிரியில் ஸ்டான்லி குப்ரிக்கோட நேமை நாமினேட் பண்ணாங்க இந்த படத்துக்காக. ஆனால் இப்போ இந்த படத்தை எல்லாருமே வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் சைக்காலஜிக்கல் ஆர்ஆர் ஜெனரை பேஸ் பண்ணியிருக்கு. ஆர்ஆர் ஜெனர்னு நினச்சோன்னே இது பேய் படம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆர்ஆர் ஜெனர்னா நம்மளுக்கு பயம் ஏற்படுத்துகிற எல்லா ஃபிலிமும் ஆர்ஆர் ஜெனர் தான். 2004ஆம் ஆண்டு வெளியான சா படம் கூட ஆர்ஆர் ஜெனர் தான். சா படம் வந்து பேய் படம் கிடையாது. அந்த படம் நம்மளுக்கு பார்த்தா ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ளே கிரியேட் ஆகும். அப்படிப்பட்ட படம் எல்லாமே ஆர்ஆர் ஜெனர் தான். இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக பேய் படம் கிடையாது. ஸ்டான்லி குப்ரிக் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அப்போ கண்டிப்பாக அவருக்கு பேய் நம்பிக்கையே இருக்காது. ஸோ இந்த படத்தை சைக்காலஜிக்கல் பேஸில் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த பெயிண்டிங்ஸை ஒரு நபர் பார்க்குறாரு. அந்த நபர் சொல்கிறாரு ரொம்ப சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே உங்கள் மனசில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். இப்போது இந்த பெயிண்டிங்ஸை பார்த்தா இன்னொரு நபர் சொல்கிறாரு இந்த பெயிண்டிங்ஸ் மயிறு மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகும். உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே கெட்ட எண்ணங்கள் எல்லாமே தோன்ற ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு என்ன ஃபீல் தோணும்னா உங்கள் கால் பக்கத்தில் யாரோ உக்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஒரு நபர் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஃபீல் உங்களுக்கு தூங்கும்போது கிடைக்கும். அப்புறம் ஒரு நபர் நம்ம கூடயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி தான். ஸோ இந்த படத்தை நெகட்டிவ் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் ஸ்டான்லி குப்ரிக் வந்து எடுத்திருக்காரு. அது எப்படி காமிச்சிருப்பாருன்னா இந்த படத்தோட ஹீரோ முதல்ல ஒரு நபரை பார்ப்பாரு. அப்போ அவரோட மனநிலை கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நிறைய நபர்களை பார்ப்பாரு. அப்போ அவரோட மனசு முழுவதும் மாறி இருக்கும்ன்றத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஹீரோட பையனுக்கு அடுத்து என்ன நிகழப்போகுதுன்ற விஷயம் அவருக்கு முன்கூட்டியே தெரியும். இந்த மாதிரியான நபர்கள் நிஜ லைஃப்பில் உயிரோடு இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி நாங்கள் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்காக போகிறாரு. என்ன வேலைன்னா அந்த ஹோட்டல் 6 மாதம் தான் ஓப்பனில் இருக்கும், மீதி 6 மாதம் க்ளோஸில் இருக்கும். என்ன காரணம்னா அந்த ஹோட்டல் இருக்கிற இடம் 6 மாதம் முழுவதும் பனிப்பொழிவு அதிகமாகிடும். அதனால் அங்கே இருக்கிற சாலைகள் எல்லாமே பனிக்கட்டிகள் நிறைஞ்சிருக்கும். அதனால் எந்த வாகனமும் அந்த ஹோட்டலுக்கு வர முடியாது. அதனால் அந்த 6 மாதமும் அந்த ஹோட்டல் க்ளோஸில் தான் இருக்கும். இந்த 6 மாதமும் அந்த ஹோட்டலை பராமரிக்கிறதுக்கு ஒரு நபர் தேவை. அந்த வேலைக்கு தான் ஹீரோ வந்து போகிறாரு. அந்த வேலையை ஹீரோ ஏற்றுக்கிறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஹீரோக்கு ரைட்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ இங்கே எழுதுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு ஹீரோ நம்புறாரு. அதே மாதிரி தன்னோட மகன் தன்னோட ஒய்ஃபையும் அந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்டுக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மாதம் இவங்களோட லைஃப் ரொம்ப அழகாக மூவ் ஆகுது. அதுக்கப்புறமா ஹீரோட செயல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அவர் மனசில் நெகட்டிவ் எனர்ஜி உண்டாகுது. அதனால் எடுத்தெறிஞ்சு பேசுகிறாரு. ஒரு அமைதியான நிலையை அவர் இழக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட பையன் 237ஆம் அறை உள்ள போகிறாரு. அந்த அறையில் யாரோ இருக்கிறதா அந்த பையன் அவங்க அப்பா கிட்டே அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாரு. அவங்க அப்பா அந்த இடத்துல போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு அழகான பெண் இருக்காங்க. அந்த பெண்ணு ஒரு கொடூரமான இறந்து போன பெண்ணோடலாம் மாறுறாங்க. ஹீரோ இதை பார்த்துறாரு. ஆனால் தன்னோட மனைவி கிட்ட அங்கே எதுவுமே இல்லைன்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஹீரோட மனநிலை முற்றிலும் மாற ஆரம்பிக்குது. அதனால அவர் தன்னோட மகனையும் தன்னோட மனைவியும் கொலை பண்ணலான்னு பார்க்குறாரு. அதே மாதிரி கொலை பண்ணவும் போகிறாரு. அவங்க இவர்கிட்ட தப்பிச்சு ஒரு இடத்துக்கு ஓடி போயிடுறாங்க. ஹீரோ அவங்களை சேஸ் பண்ணி போகிறாரு. அந்த இடத்துல ஹீரோ வந்து இறந்துடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடியுது. இந்த படத்தில் ஹீரோ ஜாக் நிக்கோல்சன் பாத்ரூமில் ஒரு நபர்கிட்ட பேசுவார். இதே ஸ்டான்லி குப்ரிக் 180 டிகிரி ரூலை பிரேக் பண்ணி எடுத்துருப்பார் இந்த சீனை. எதுக்காகனா 180 டிகிரி ரூல் எதை குறிக்குதுன்னா மைண்டு மாறதை குறிக்குது. அந்த டைமில் ஹீரோவாக இருக்கிற ஜாக் நிக்கோல்சனோட மைண்டு மாறும். அதனால் 180 டிகிரி ரூலை ஸ்டான்லி குப்ரிக் பிரேக் பண்ணி எடுத்திருப்பாரு. இதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் அதே ஃபீல் தான் இருக்கும்.
நீங்கள் 180 ரூலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அது யூடியூப்பில் நிறைய இருக்குது. அதோட ஒரு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த சீனை ஸ்டான்லி குப்ரிக் கிட்டத்தட்ட 60 டேக் எடுத்தார். ஸ்டான்லி குப்ரிக் கூட ஜாக் நிக்கல்சன் இந்த சீனை பார்த்தாரு. அப்போ ஜாக் நிக்கல்சன் ஸ்டான்லி குப்ரிக் கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த சீன் நல்லா வந்திருக்குல்ல சார் அப்படின்னு சொன்னார். ஸ்டான்லி குப்ரிக் ஆமாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, வாங்க இன்னொரு டேக் போகலான்னு சொல்லி ஜாக் நிக்கல்சனை கூப்பிட்டு போனார். ஸ்டான்லி குப்ரிக் த ஷைனிங் படத்துக்கு முன்னாடி பேரி லைடன் ஒரு படம் எடுத்தார். இந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. நிறைய பேர் ஸ்டான்லி குப்ரிக்கை திட்ட ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம்னா, இவர் ஒரு படத்தை ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறாரு, இவரோட ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோவாக இருக்குன்னு, இதனால தான் படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு இவர் திட்ட ஆரம்பிச்சாங்க. அதனால இவர் என்ன பண்ணார்னா, ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும், இந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக காசு செலவாகக்கூடாதுன்னு ஸ்டான்லி குப்ரிக் திங்க் பண்ணார். அதே மாதிரி நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார், எதை வச்சு படம் எடுக்கலான்னு. ஆனால் எந்த புத்தகங்களும் இவருக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆகலை. இவர் எல்லா புத்தகங்களும் தூக்கி அடிக்க ஆரம்பித்தார். இவரோட செக்ரட்டரி ஒரு நாள், இன்றைக்கி என்ன புத்தகங்கள் ஸ்டான்லி குப்ரிக் தூக்கி அடிக்கிற சவுண்டே இல்லைன்னு சொல்லி போய் பார்க்கும்போது தான் இவர் ஷைனிங்ன்ற நாவலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து இதை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. உடனே ஷைனிங்ன்ற நாவல் எழுதின ஸ்டீஃபன் கிங் ஆத்தருக்கு ஃபோன் பண்ணி பர்மிஷன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா ஆத்தர் ஸ்டீஃபன் கிங் இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதி ஸ்டான்லி குப்ரிக் கிட்ட கொடுத்தாரு. ஆனால் ஸ்டான்லி குப்ரிக் அந்த திரைக்கதையை படிக்காமலே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. என்ன காரணம்னா, ஸ்டான்லி குப்ரிக் அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீஃபன் கிங்க்கு திரைக்கதை எழுத தெரியாதுன்னு நினச்சிட்டாரு. ஸோ அதனால் அவரோட திரைக்கதையை படிக்கவே இல்லை ஸ்டான்லி குப்ரிக். அதுக்கப்புறம் டயனி ஜான்சன்ன்ற ஒரு லேடியை கூப்பிட்டாரு. இவங்க ஒரு ரைட்டர், இவங்க எழுதின த ஷேடோ நோஸ்ன்ற புக்கை படிச்சோன்னு இவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அதனால இவங்களை கூப்பிட்டு இந்த திரைக்கதை எழுத ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட இந்த திரைக்கதை 7 வாரங்களில் எழுதி முடிச்சாரு. ஸ்டான்லி குப்ரிக் இயக்குன டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் லவ், கிளாக்வொர்க் ஆரஞ்ச், ஐஸ் ஒயிட் ஷர்ட், 2001 ஸ்பேஸ் ஆஃப் ஒடிசி படத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். அதோட லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸ்டான்லி குப்ரிக் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டேக்கில் சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டார். அந்த ஆக்டர் ஒரு டேக்கில் நல்லா பண்ணால் இன்னும் நிறைய டேக் வாங்கினா இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு அவரோட கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்ட்ரஸை நிறைய டேக் வாங்கினாரு. அவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் ஏற்பட்டு அவங்களோட முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிது. அவங்க இந்த ஷூட்டிங் அப்போ ஸ்டான்லி குப்ரிக் கிட்ட நிறைய ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த ஜாக் நிக்கல்சன் கூட ஒரு கட்டத்தில் ரொம்ப கடுப்பாயிட்டார். என்ன காரணம்னா, அவருக்கு கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த படம் ஷூட்டிங் அப்போ டைலாக்ஸ் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் கடைசி டைமில் என்ன டைலாக்ஸோ அதை தான் நடிக்க ஆரம்பித்தார். இந்த படத்தில் செஃப்பாக ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவரை ஜாக் நிக்கல்சன் தான் ஸ்டான்லி குப்ரிக் கிட்ட ரெஃபர் பண்ணார். அவர் இந்த படத்தில் நடிக்கும்போது அவரும் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். ஸ்டான்லி குப்ரிக் நிறைய டேக் எடுத்தோன்னே அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு டைமில் ஸ்டான்லி குப்ரிக் கிட்ட போயிட்டு, நீங்கள் என்ன தான் எதிர்பார்க்குறீங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்டான்லி குப்ரிக் கிட்டே போய் ஸ்ட்ரெயிட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இந்த படம் நடித்து முடிச்சதுக்கப்புறமா இனிமேல் நான் ஸ்டான்லி குப்ரிக் கிட்டே நடிக்க மாட்டேன்ற முடிவு எடுத்தார். இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் மக்கள் எல்லாரும் பேசுனது ஸ்டான்லி குப்ரிக்கை மட்டும்தான். இந்த படத்தில் நடித்த ஆக்ட்ரஸை பற்றி மக்கள் யாருமே பேசல. இந்த படத்துக்கு கிடைச்ச நேம் ஃபுல்லாகவே ஸ்டான்லி குப்ரிக்கே போயிடுச்சு. இது இந்த படத்தில் நடித்த ஹீரோயினுக்கும் ஜாக் நிக்கல்சனுக்குமே ரொம்ப கடுப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க. இந்த படத்தோட நேம் ஃபுல்லாகவே ஸ்டான்லி குப்ரிக்கு போயிடுச்சு. இந்த படத்தில் அந்த சின்ன பையன் கேரக்டருக்கு ஸ்டான்லி குப்ரிக் கிட்டத்தட்ட 4000 பேர் ஆடிஷன் எடுத்தார். அதில் இந்த சின்ன பையன் எப்படி செலக்ட் பண்ணார்னா, இந்த சின்ன பையன் கிட்ட ஸ்டான்லி குப்ரிக் என்ன கொடுத்தாருனா, உங்ககிட்ட ஒரு நம்பர் இருக்காரு, அந்த நம்பர்கிட்ட நீங்கள் பேசணும்னு சொன்னார். இந்த சின்ன பையன் அவனோட கையை அசைச்சு பேசினா அது ஸ்டான்லி குப்ரிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை இந்த படத்துலேயே வச்சுட்டாரு. இந்த படத்தில் வர சின்ன பையன் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பான். அவங்ககிட்ட ஸ்டான்லி குப்ரிக் இந்த படத்தோட கதை எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்ககிட்ட இது ஒரு ஜாலியான படம் தான் சொல்லியிருந்தாரு. இந்த படத்தில் ஜாக் நிக்கல்சனுக்கு மைண்டு மாறிட்டே இருக்கும். அதனால ஸ்டான்லி குப்ரிக் என்ன பண்ணார்னா, ஜாக் நிக்கல்சனுக்கு பிடிக்காத சீஸ் சாண்ட்விச்சை சாப்பிட கொடுத்தாரு. ஜாக் நிக்கல்சன் இது சாப்பிட்டதால அவரோட மைண்டு மாற ஆரம்பிச்சது. அந்த மூட்லேயே சில சீன் இந்த படத்தில் நடிச்சார். இந்த படத்தில் ஜாக் நிக்கல்சன் டென்னிஸ் பால் எடுத்து செவுத்தெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாரு. இதோட ஐடியா ஜாக் நிக்கல்சன் தான். ஸ்கிரிப்டில் என்ன இருந்ததுன்னா, ஒர்க் பண்ணாமல் சும்மா இருக்கணும்னு இருந்தது. அதனால ஜாக் நிக்கல்சன் ஒரு டென்னிஸ் பால் தூக்கி அடிக்கிற மாதிரி அவரே கொண்டு வந்தார். இந்த படத்தில் ஹீரோவாக இருக்க ஜாக் நிக்கல்சன் டைப் பண்ணிகிட்டே இருப்பார். அதில் என்ன இருக்குன்னா, ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளே மேக்ஸ் ஏ ஜாக் டல் பாய்னு இருக்கும். இது எதை குறிக்குதுன்னா, போர் அடிக்கிறத குறிக்குது. ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளேன்னு நிறைய பேப்பரில் எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே ஸ்டான்லி குப்ரிக்கோட செக்ரட்டரி டைப் பண்ணது. இந்த படத்தில் ஹீரோ ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்படுவார். அவர் நிறைய எழுதி வச்சிருப்பாரு. அது எல்லாமே ஹீரோட பையன் பறக்க விட்டுருவான் அந்த பேப்பரை. அப்போ ஹீரோ அந்த பையனை கொலை பண்ணணும்னு யோசிப்பாரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஷைனிங்ன்ற நாவல் எழுதின ஸ்டீஃபன் கிங்க்கே நடந்திருக்கு. அவர் எழுதுகிற பேப்பர்ஸ் எல்லாரையும் அவங்க பையன் விளையாடி இருக்கான். அந்த இன்சிடென்ட் அவர் பார்த்தோன்னே அவங்க பையனை கொலை பண்ணணும்னு நினைச்சாரு. இந்த படத்தை பார்த்த ஸ்டீஃபன் கிங் ஆத்தருக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. என்ன காரணம்னா, இந்த புக்கில் இருந்த விஷயத்தை எல்லாமே ஸ்டான்லி குப்ரிக் நிறைய சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அதனால ஸ்டீஃபன் கிங் ஆத்தருக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு. இந்த படத்தில் கடைசியாக ஜாக் நிக்கல்சன் மேலே நிறைய பனிக்கட்டிகள்லாம் இருக்கும். அதில் அவர் இறந்து கிடப்பாரு. இந்த பனிக்கட்டிகள் எல்லாமே 90,000 டன் சால்ட்டும் ஸ்ட்ரையோஃபோமும் மிக்ஸ் பண்ணது. இந்த ஷைனிங்ன்ற புக்கோட ஆத்தர் ஸ்டீஃபன் கிங் ரெட் ரம்னு எழுதியிருந்தார். இந்த புக்கில் அவர் எதுக்காக அதை எழுதியிருந்தார்னா,
ஃபேமஸாக இருந்த ரேஸ் குதிரையோட நேம் எழுதியிருந்தாரு. ஸ்டான்லி குப்ரிக் தான் இதை கண்ணாடியில் பார்க்கும்போது மர்டராக இருக்க மாதிரி கொண்டு வந்தார். ஆனால் அதை ரைட் பண்ண ஸ்டீஃபன் கிங் ஆத்தருக்கு அது தெரியாது. இந்த படம் ஸ்டான்லி குப்ரிக் எடுக்கும்போது இவரோட மனைவியும் இருந்தாங்க, இவரோட மகளும் இருந்தாங்க. இவரோட மகள் இந்த படத்தோட மேக்கிங் முழுவதும் ஒரு 30 நிமிஷம் டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்க. இந்த படத்தை ஸ்டான்லி குப்ரிக் ஒரு ஹோட்டல் எடுத்திருப்பாரு. இந்த ஹோட்டல் அமானுஷம் நிறைந்த ஒரு ஹோட்டல் தான். ஸ்டான்லி குப்ரிக் இந்த படம் எடுக்கும்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேஸ்ட் அண்ட் க்ரூ கிட்ட டேவிட் லைன்ஸ் எடுத்த 𝐜𝐴Z𝐳 படத்தை போட்டு காமிச்சாரு. எதுக்காகனா 𝐜𝐴Z𝐳 படத்தோட மூடும் ஷைனிங் படத்தோட மூடும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. 𝐜𝐴Z𝐳 படத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்க. இந்த படத்தை நீங்கள் எதுக்காக பார்க்கலாம்னா, உங்களுக்கு ஹாரர் ஃபிலிம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது இன்னொன்று ஸ்டான்லி குப்ரிக்கோட ஃபிலிம். ஸ்டான்லி குப்ரிக்கோட ஃபிலிம் எல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி நல்ல ஃபிலிமோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமாக வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசானில் பொன்னியின் செல்வன் ஸ்க்ரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க, அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்க.